இன்னைக்கு பார்க்கறதுல நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்போமா? மாமா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு நான் எப்படியும் ஒரு 30 வாட்டி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், நம்ம வழிபடுற தேவன் எவ்வளோ பெரிய தேவன்னா வானங்கள் அவரை கொள்ளாதது. அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு எம்எல்ஏஓ எம்பியோ நம்ம கூட இருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் தேவன் நம்ம துதிக்கிற தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அதாவது அவ்வளோ பெரிய தேவன், வானம் அவரை அடக்க முடியாது. பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்குது. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த பாட்டை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் விவரிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமாண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, கர்த்தாவே நீர் தெரிந்தெடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பிட்டு இந்த வார்த்தையை கொடுமாட்டவரே. நாங்கள் வெறுமையாய் வந்தது போல வெறுமையாய் திரும்பி போகாதபடி கர்த்தாவே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிகளை ஆசீர்வதிப்பி கர்த்தாவே. கர்த்தாவே வானமும் பூமியும் உமக்கு கீழ்ப்படியுமே கர்த்தாவே. கர்த்தாவே காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனாய் இருக்கிறீரே தேவனே. கர்த்தாவே உம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெறவுண்டு, எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பெறவுண்டு கர்த்தாவே. இதோ கர்த்தாவே 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி போட்டு தேவன் கர்த்தாவே இந்த சிறு கோதுமை அளவு இருக்கிற மன்னாவை ஆசீர்வதித்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை நான் ஜீவன இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பல நாள்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்போது மணிக்கணக்காக வந்துட்டு நான் பைபிள் வச்சு உட்காந்துருக்கேன். நாள் ஃபுல்லாக உட்காந்துட்ருப்பேன், ஆனால் தேவன் பேசவே மாட்டேன். இன்றைக்கி மாமா ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போது நான் அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு திரும்பி வந்தேன். திரும்பி வரும்போது இந்த வார்த்தை எனக்கு தேவன் என்னோடு கூட பேசினார். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். திரும்பவும் படிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும்
அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வேத பாடமும், நீங்கள் நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க, நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. ஊத்ஸ் தேசத்தில் யோபுன்னு சொல்லி ஒருத்தர் தான். அவன் ரொம்ப பணக்காரனாக இருந்தான். யோபு 1:3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு படி 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். போதும். அவன் தெற்கத்தி புத்திரர்களே வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாக இருந்தான் யோபு. இப்போ நாம் அதோட வந்துட்டு யோபோட கடைசி அதிகாரத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். இப்போ மீதி இருக்கிற 40 அதிகாரமும் வந்து அவனுடைய அந்த நிலைமையை பற்றி பேசுது. ஸோ ஒரு முன்னிலைமை, அவன் இப்போ இருக்கிற நிலைமை, அவனுடைய பின்னிலைமை. அவன் இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, யோபு 2:7-10. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொடிய மருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ யோபுவோட எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு, அவனோட பசங்களும் இறந்து போயிட்டாங்க. அடுத்தது அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்துருக்கான். நம்மளோட நிறைய பேரோட நிலவை இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் முற்காலத்தில் இப்படி இருந்த ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன், எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது, என் கணவர் என் கூட இருக்கும்போது, என் மனைவி என் கூட இருக்கும்போது, என்னுடைய உறவினர்கள்லாம் என் கூட இருக்கும்போது எப்படி இருந்தான். யோபு முதல் அதிகாரத்தில் இருந்தது போல சந்தோஷமாக இருந்தான். அந்த மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் நம்மளுடைய யோபுடைய நிலைமை மாதிரி நம்மளுடைய இருக்கிற ப்ரெசண்ட், நம்மளுடைய இப்போ இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், உங்களுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீங்கள் நேற்று எப்படி இருந்தீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், நான் அந்த நாட்களில் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் திரும்பி எங்கள் அம்மா கூட இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவரே எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவரே என் கணவர் என் கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்குமே. என் பிள்ளைகளெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே, அவங்க என் கூட இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நான் இருக்கக்கூடாதா. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் முன்னிலைமையை பார்க்கிறோம், உன் பின்னிலைமை ஆசீர்வாதமே. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு கூட்டத்தை பார்க்கலாம். யோபு ஒரே ஒரு ஆள்ல, அவன் வந்து அவனுக்கு ஒரு முன்னிலைமை இருக்கு, அவன் இப்போ கஷ்டப்படுறான். இதே மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு, இஸ்ரவேல் ஜனம். அவங்க என்ன பண்ணுறாங்க, 400 வருஷம் ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறாங்க. 400 வருஷமாக எகிப்து தேசத்தில் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. இருந்தும் தேவனை அவங்களை ஆசீர்வதிக்கிறார், பலுகி பெருகி ரொம்ப பெரிய ஜனக்கூட்டம் ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள வந்து தேவன் வந்துட்டு, வாங்க இப்போ போகலாம், உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு இடத்தை, உங்களுடைய பின்னிலைமையை நான் ஆசீர்வாதமாய் மாற்றித்தரேன். உங்கள் முன்னிலைமை நீங்கள் எகிப்தில் இருக்குது, உங்கள் பின்னிலைமையை நான் ஆசீர்வாதமாய் மாற்றித்தரேன்னு சொல்கிறாங்க. என்னாகமம் 11:5 படிக்கிறேன். நாம் எகிப்திலே இடையில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மன் காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் விளைபொருளையும் நினைக்கிறோம். போதும். ஸோ இங்கே வந்துட்டு எகிப்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க மீன் நிறைய சாப்பிட்ருக்காங்க, ஏன்னா நைல் நதி இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்க வந்து காய்கறி நிறைய எடுத்துக்கிட்டு வந்துருக்காங்க. அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களே சொல்கிறாங்க. ஸோ அவங்க முன்னிலைமை நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்களோட அப்பத்தி இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரான், அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை, கொஞ்சம் தூரம் போனால் தண்ணி இல்லை, வெயில் அடிக்குது, மழை குளிர் எடுக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி யோபுக்கு இருந்த மாதிரி
ஒரு முன்னிலைமை இஸ்ரவேல் ஜனக்கு இருந்துச்சு. அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. நான் அவங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அவங்க கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப துக்ககரமாக இருக்குது. அதே மாதிரி தான் யோபுக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளுக்கு ஒரு முந்தின ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு பிந்தின ஆசீர்வாதம் இருக்கும். இந்த முந்தின ஆசீர்வாதத்திலேருந்து பிந்தின ஆசீர்வாதத்துக்கு நடந்து போகிற வழி வந்துட்டு துக்ககரமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா தேவன் நம்மளை உடைத்து உருவாக்குகிறவராக இருக்கிறார். இப்போது இங்கே ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் வந்துட்டு ஒரு 3 அடி ஆழம் போட்டு கடக்க ஆரம்பிச்சு கட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ளோர் கட்டுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம முடிவு பண்ணுறோன்னா அந்த பில்டிங்கை வாங்கிட்டு இப்போ நான் மேலே 3 ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்லேயே நான் வந்து கட்ட முடியாது, ஏன்னா உடைக்கணும். நான் அதை உடச்சி கடக்கால் இன்னும் ஆழமாக போட்டால் தான் மேலே 3 ஃப்ளோர் பர்மிஷன் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ நம்ம உருவாக்கப்படணுன்னா நம்ம உடைக்கப்படணும். நம்ம உடைக்கப்படுறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவன் வந்து அதை பர்மிட் பண்ணுறாரு. சாத்தானுக்கு அந்த சான்ஸை கொடுக்குறாரு. நம்ம உடைக்கப்படணும். நம்ம உடைக்கப்பட்டால் தான் நம்ம திருப்பி உருவாக்கப்படணும். இப்போ யோபு ரொம்ப பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளை பற்றியோ அவன் குமாரத்திகளை பற்றியோ முன்னாடி முதல் அதிகாரத்தில் பேசப்படல. ஆனால் அவன் பிந்தின ஆசீர்வாதம் அவன் முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கல 2 மடங்காக இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்தான். 140 வருடம் உயிரோடு இருந்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வந்துட்டு அப்படியே அவங்க அடிமையாக வளர்ந்து அந்த ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை பார்க்கிலும் வந்துட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். கரெக்டா? இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொருத்தரை பார்க்குறோம், யோசேப்பு. இப்போ ஆதியாகமம் 37:3-4 வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாவரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை சேவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். போதும். ஸோ இங்கே வந்து இப்போ 3வது, இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு யோபை பார்த்தோம், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். 3வது இங்கே யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்புக்கும் ஒரு முந்தின ஆசீர்வாதம் இருந்துச்சு. முந்தின ஆசீர்வாதம் எப்படின்னா, அவங்க தகப்பன் அவனை மிக அதிகமாய் நேசித்தான். மற்ற 11 பிள்ளைகள் ஒரு குமாரத்தையை காட்டிலும் யோசேப்பை ரொம்ப அதிகமாக நேசிச்சானா. ஆனால் அவனுடைய சகோதரர் எல்லாருமே அவனை பகைத்தாங்க. ஆனால் அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் யோசேப்போட நிலைமை மாறுது. யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, எடுத்து அடிமையாக விற்கிறாங்க. அப்போ யோசேப்பு என்ன யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவரே நான் திரும்பி எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட போயிட்டா சந்தோஷமாக இருக்கும். என் முன் நிலைமைக்கு நான் போயிட்டேன், என் இப்போ இருக்கிற நிலைமையை விட நான் முன்னாடி இருந்த நிலைமை, நான் என் வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்தேன், நான் எனக்கு திரும்பி அந்த நிலைமைக்கு போயிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ யோசேப்பு அங்கேருந்து வந்து அவனை அடிமையாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அடிமையாக விற்றுடுறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருக்கான். அங்கே அவன் செய்யாத தப்புக்கு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அங்கே ஜெயிலில் விசாரணைக்காரனாக இருக்கான். அந்த நிமிஷம் வரைக்கும் யோசிப்பு என்ன யோசிச்சிருப்பான், ஆண்டவரே எப்படியாவது எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டோம், எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் போதும், நான் அங்கே சந்தோஷமாக இருப்பேன். நம்ம எப்பவுமே நம்மளோட இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து நம்மளோட முன்னிலைமையை தான் கம்பேர் பண்ணுவோம். நம்ம முன்னாடி எப்படி ஆண்டவரை எப்படியாவது இந்த கொஞ்சம் கடனை அடைச்சிட்டா நான் முன்னாடி எப்படி சந்தோஷமாக இருந்தோம் அப்படி இருப்பேன். ஆண்டவரே எப்படியாவது கர்த்தாவே இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நான் முன்னாடி எப்படி இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உன் பின்னிலைமையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ முன்னாடி இருந்ததை பார்க்கணும், மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஸோ இப்போ இந்த காலம், இந்த கொஞ்ச காலம் கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ யோசேப்புக்கு இந்த கொஞ்ச காலம் எப்படி கடந்து போச்சு? யோசேப்புக்கு ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போதும். 39:3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும். போதும். 39:21
போதும். 39:23 கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் போதும். அதாவது யோசேப்புக்கு ஒரு முன்னிலைமை இருந்துச்சுல்ல, அவனுடைய அப்பா அவனை நேசிச்சார்ல, அப்ப பைபிள் வந்து கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு சொல்லவே இல்லை. அவன் ஒரு சொப்பரக்காரனா இருந்தான்னு சொல்லிட்டு அவனை விரோதிக்கிறாங்க. ஆனா எப்போ அவனுடைய வழிகள் கடினமாவதோ, அவனை கஷ்டப்படுத்துறாங்களோ, அப்ப தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இறங்கி வரார். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் அவனுக்காக இறங்கி வரார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாருன்னு அவன் சொல்லல, அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போர்த்திபார் பார்க்கறான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலோட உக்கரக்காரன் பார்க்கறான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு பார்வோன் பார்க்கறான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். அதே கர்த்தர் நம்மளோடும் இருக்கிறார். ஆமென். என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம். நம்ம இப்ப இருக்கிறது ரொம்ப கடினமா போனாலும், ஆண்டவரே என்னால தாங்கிக் கொள்ளவே முடியலையே ஆண்டவரே நீங்க கேட்டாலும், உங்கள் தேவன் உங்கள் முன்னே போகிறார். ஆமா தாங்க. இப்ப இதேதான். இப்ப இஸ்ரவேல் வந்து எகிப்தில வந்து கஷ்டப்பட்டாங்க. இப்ப யோசேப்பை பார்த்தோம். இப்ப இஸ்ரவேலும் எகிப்தில கஷ்டப்பட்டாங்க. யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். யாத்திராகமத்துல நம்ம படிக்கும் போது எகிப்து தேசத்துல அவங்க வந்து வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் மச்சங்களையும் சாப்பிடும் போது கர்த்தர் அவங்களோட இருந்தார். ஆனா என்னைக்கு அவங்க கஷ்டப்படுற பாதையில மொத்தமா நடந்து போறாங்களோ, இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் தேவன் அவரோடு கூட இருந்தார். நீங்க எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அப்ப தூரத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். யோபு கூட எத்தனை பேர் பேசுனாங்க? இப்போ யோபுவோட 1ஆம் அதிகாரத்துல வந்துட்டு யோபு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். யோபு சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பசங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அவன் வந்து உடம்புலலாம் நோய். அப்போ வந்து யோபு கூட வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. 2ஆம் அதிகாரத்துலேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. யோபு கூட எத்தனை பேர் பேசுகிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் பேசுகிறாங்க. பேர் வந்து எலிபாஸ், பில்தாத், சோபார். 3 பேர் வந்து யோபு கூட பேசுகிறாங்க. யோபுவை பார்த்ததுமே அவங்களால வந்து அவனுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் 7 நாள் இரவும் பகலும் அவன் பக்கத்திலே உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடாங்க. சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டான் யோபு. 3 பேர் வந்து பேசுகிறாங்க. 3 பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து பேசுகிறான். அவன் பேர் எலிகு. ஓகேவா? 4 பேர் பேசுகிறாங்க. கரெக்டா? யோபு கூட 4 பேர் பேசுகிறாங்க. கரெக்டா? ஆனால் அவன் 4 பேருக்கும் ஒருத்தர் பதில் கொடுக்குறாரு. யோபு 32:4 32:4 படிங்க. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால், இது வந்து எலிகு பேசுறாரு யோபு கூட. ஆமா. 38:1 மொத்தம் 3 பேர் யோபு கூட பேசிட்டு இருந்தாங்க, அவனுடைய தோழர்கள். அதுக்கப்புறம் எலிகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் பேசுறான். 38:1 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக. ஸோ யோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? மேலே இருந்து பேசுறாரு. சாத்தான் கூட பேசுறாரு. நீ போனியே, அப்ப என்னுடைய தாசனாக யோபுவை பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் யோபுக்கு கஷ்டம் வந்த பிறகு அவன் சொந்தக்காரங்க 4 பேர் வராங்க. அவங்க 4 பேருக்கு யோபுவால் பதில் சொல்ல முடியல. யார் பதில் சொல்றாரா? பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்க சொந்தக்காரங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா, உங்க உறவினர்கள், இனஜன பந்துக்கள், உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா, உங்க தோழர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்க எப்பப்பெல்லாம் வந்து கஷ்டமான பாதையில போறீங்களோ, யோசேப்பு மாதிரி நீங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்துட்டு அடிமையின் வாழ்வை எடுத்து போறீங்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எப்போ உங்க இடத்துல இருந்து துரத்தி விடப்பட்டு ஓடி போறீங்களோ,
நீங்கள் வந்துட்டு யோபு மாதிரி எப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ அப்போ நான் ஆண்டவர் உங்களோட கூட இருக்க வளர்கிறேன். ஆமென். சரி, இப்போ முன்னிலைமை பார்க்கிலும் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் தேவன். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? நான் வந்துட்டு எப்படியுமே தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க ஆதியாகமம் 37:11 அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். இப்போ யோசேப்பு, நம்ம 3 பேரை பார்த்தோம்ல. யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள், யோபு. இப்போ யோசேப்பு ஒரு கனவு காணலாம். ஸ்டார்டிங்ல என்ன சொல்றான்னா, நீங்க கனவுக்கு பார்த்து தெரியும். அவங்க அப்பா அவங்க அண்ணனும் சொல்றாங்க, ஒரு சூரியனும் சந்திரனும் 10 நட்சத்திரமும் எனக்கு முன்னாடி வந்து எனக்கு மண்டிடுது அப்படின்றான். அதாவது என் சகோதரரும் என்னுடைய தாயும் என் தகப்பனும் வந்து எனக்கு முன்பாக மண்டிடுவாங்கன்னு சொல்றான். இப்போ எல்லாரும் அவனை பார்த்து அது எப்படி நாங்கள் வந்து மண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் முதல்ல கடிந்து கொள்றாரு. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவன் தகப்பனும் அதை மனதிலே வைத்துக் கொண்டான். அவங்க தகப்பனுக்கு தெரியுது இது நடக்கும்ட்டு. அவங்க தகப்பன் வந்து யாக்கோபு, கரெக்டா? தேவனோடும் மனுஷனோடும் போராடி ஜெயித்தார். யாக்கோபுக்கு தெரியுது தேவன் ஒரு விஷயத்தை சொன்னா அதை செய்வார், செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. மனுஷனால கூடாது தான். அவனுடைய 10 சகோதரம் ஒருத்தரும் வந்துட்டு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இவன் ஒண்ணுமே இல்லை, இவங்க அப்பா கூட இருக்கிற சின்ன பையன். அவங்க 10 சகோதரம் இவன் முன்னாடி எதுக்கு வந்து மண்டிடணும்? அப்படியே இருந்தாலும் யாக்கோபு எதுக்கு வந்து மண்டிடணும்? இது வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அவங்க தகப்பன் வந்து நம்புறான், தேவன் ஒரு விஷயத்த சொன்னா அதை செய்வார். என்னாகமம் 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல. என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்துட்டு எகிப்திலேருந்து கிளம்பி போகிறோம். ஒரு 12 பேர் அனுப்புகிறாங்க. 12 பேர் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு திராட்சை கொலை தெரியல, அந்த 1/2 கிலோ இருக்கும் ஒரு திராட்சை கொலை நம்ம வீட்டை வாங்கும். அந்த 1/2 கிலோ திராட்சை கொலையை இஸ்ரவேல் தேசத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர் கட்டி தூக்கிட்டு வராங்க. அவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய திராட்சை கொலை. பாலும் தேனும் ஓடுகிற கானான்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்குன்னு தெரியல. அங்கே வந்து மாடு வந்துட்டு காட்டில் மேய்கிற மாடு வந்துட்டு பால் கறக்கிற ஆள் இல்லாமல் வந்து பாறையில் சாஞ்சிரும், தூங்கும். அப்போ வந்து பால் கறக்க ஆள் இல்லை. அதனால வந்து மடி வந்துட்டு அந்த பாறையில் மடிஞ்சு பால் அப்படியே வடிஞ்சு ஓடும். யாருமே இல்லை அந்த பால் கறக்கிறதுக்கு. தேன் கூடுல தேன் எடுக்க ஆள் இல்லாமல் தேன் வழிஞ்சு ஓடும். ஸோ அதனால பாலும் தேனும் ஓடுகிற கானானே உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்றாரு. இவங்க 10 பேர் நம்பல. ஒரே ஒருத்தன் 2 பேர் நம்பினாங்க, காலேப், யோசுவா. இப்போ யோசுவா என்ன சொல்றான்? ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 கதையிலையும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு நம்பினான். இந்த இடத்துல யோசுவா நம்புறான். ஸோ ஆண்டவர் நம்மளுடைய முன்னிலைமை பார்த்து நம்முடைய பெண்ணிலை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையாக இருக்கிறோம். அது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வேற எதுவுமே செய்ய வேணாம். நம்ம அவருக்காக இங்கேருந்து நடந்து கன்னியாகுமரி போக வேணாம். நம்ம அவருக்காக வந்துட்டு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம அவருடைய நம்பிக்கையாக இருந்தாலே அது போதும். நம்மளோட நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கு? மத்தேயு 14:29-31. மத்தேயு 14:29-31. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இந்த பகுதியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து
ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதே தான் ஒரு ட்ராவல் நடக்குது. இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களே படகுல ஏறி கடலில் போங்க அப்படி கப்பர்நகூமுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கடலில் தாண்டி கப்பல் போகுது, சின்ன போட்டு. இரவின் 4ஆம் ஜாமத்து 3 மணிலேருந்து 6 மணி இருக்கும். அப்போ வந்து பலத்த காற்று அடிக்குது. பலத்த காற்று அடிக்கும் போது இயேசு கிறிஸ்து நடந்து வர்றார் கடல். உடனே பேதுரு வந்துட்டு கேட்குறான், ஆண்டவரே எல்லாரும் வந்துட்டு ஆவி பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேதுரு அப்போ வந்து பயப்படாதீங்க நான் தான்றாரு. அப்போ ஆண்டவரே நீங்கள் தானா நான் நடக்கிறேன் அப்படின்றா. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. நடக்கிறான் பேதுரு, எடுத்ததுமே நடந்தான். கரெக்டாக படகை விட்டு இறங்கி நடந்தான். அப்புறம் ஏன் முழுனான்? நீங்கள் கடலில் அலையை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடல் நடுவில் அலையை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல, நான் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற அலை மாதிரி இருக்காது. கடல் நடுவில் அலை எவ்வளோ பெருசாக வரும்னா, கடல் நடுவில் படகு கீழே ஏறி மேலே ஒரு 20 அடி 30 அடிக்கு வந்து நடுவில் வந்து அலை. அதுதான் பெருங்காற்று அலை. ஸோ பேதுரு இந்த சுச்சுவேஷனில் பைபிள் வந்துட்டு இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நீ யோசிச்சு பாருங்களேன், கப்பல்லேருந்து இறங்கிட்டான் பேதுரு, தண்ணியில் நிற்கிறான். கப்பல் ஒரு கையில் பிடிச்சிருக்கான். அங்கே வந்து இயேசு கிறிஸ்து தெரியும். கரெக்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். திரும்பி பார்க்குறான், கப்பல் இங்கே தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பேதுரு ஒரு மீனவன். அவனால் தண்ணியில் இறக்கி விட்டா நீந்த முடியுமா? முடியாதா? முடியும். கரெக்டாக அவனால் நீந்த முடியும். அவன் நீந்துற தூரத்தில் என்ன இருக்குது? போட்டு இருக்குது. ஸோ 2 அடி எடுத்து வைக்கிறான், திரும்பி பார்க்குறான், போட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஆண்டவர் இன்னொரு 2 அடி எடுத்து வைக்கிறான். போக போக அலை பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் போட்டு தெரில, போட்டு மறைஞ்சிச்சு. இப்போ நான் குதிச்சா கீழே தான் போவேன், அந்த பக்கம் ஆண்டவரும் தெரில. அவனுக்கு அவனுடைய பின் நிலைமை தெரில, மறைஞ்சு போச்சு. அவ்வளோ கஷ்டம். முன்னிலைமை எங்கே போக போகிறோன்னு தெரியல. ரெண்டுமே தெரியலன்றப்போ அதனால தான் பைபிள் அருமையாக சொல்லியிருக்கோம், அந்த பெருங்காற்று அடித்து அலைகள் ஏறின போது அவன் வந்து தண்ணியில் மூழ்கிட்டான். யார் இந்த பேதுரு? மீனவன். அவன் பயங்கரமாக நீச்சல் அடிப்பான். அந்த பயங்கரமாக நீச்சல் அடிக்கிற மீனவன் தண்ணியில் மூழ்கிறான். ஏன்னா அவனோட ட்ரஸ்ட்டு, அவனோட நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சு. போட்டு பக்கத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நாளைக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு நம்ம ஒரு 2 லட்ச ரூபா தரணும் வச்சுக்கோம். என்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா பீரோடு இருக்கு அப்படின்னா என் நம்பிக்கை எப்படி இருக்கும்? அப்போ நான் பயங்கரமாக ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே 50,000, என்கிட்ட 1,80,000 ரூபாய் இருக்குது, ஆண்டவரே 20,000 தான் ஆண்டவரே, அவன் எனக்கு தரணும், அவன் காசு கொடுத்துட்டா போதும். கரெக்டா? அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லை வீட்டில், இல்லை வந்துட்டு கார்பரேஷன்லேருந்து வந்து ஃபைன் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ஒரு 50,000 ரூபாய் குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜோம் பண்ணிருக்கோம், நம்ம வந்து உடஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே 1 லட்ச ரூபாய் ஆண்டவர் என்ன பண்ண தெரியல, இன்னொரு 50,000 ரூபாய் குறைஞ்சிச்சு, ஆண்டவரே என்னால் கூடாது தான், உங்களால் கூடும் ஆண்டவரே. அப்பயும் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா நம்பிக்கை இருக்கும்? வர்றான், அவங்ககிட்ட நம்ம 50,000 ரூபாய் கொடுக்குறோம், மீதியெல்லாம் அடுத்த மாதம் தரான்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம். திருப்பியும் 50,000 ரூபாய் காணாமல் போச்சு, திருவிழா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம அப்படி இருக்கோம், நம்ம ஜோம் பண்ண மாட்டோம். ஏன்னா 1.5 லட்ச ரூபா போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன இருக்கோம்? ஆண்டவர் அந்த கூட 1.5 லட்ச ரூபா இல்லை, போட்டு கண்ணுக்கு தெரியல. இப்போ எனக்கு பின்னாடி இந்த போட்டு கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் இப்போ வந்து முன்னாடி இந்த ஆண்டவராக தெரிஞ்சாரு, இப்போ ஆண்டவர் ஆவி ஆயிட்டார். பின்னாடி இந்த போட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவராக தெரிஞ்சாரு, நடந்து போவேன் தண்ணியில். இப்போ பின்னாடி இந்த போட்டு வந்துட்டு காணும், எனக்கு ஆண்டவரை கண்ணுக்கு தெரியல, முடிஞ்சிச்சு. நம்ம விசுவாசம் போட்டு மேலே இருக்கா இல்லை இந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவர் மேலே இருக்கா? நம்ம விசுவாசம் இன்னும் போட்டு மேலே தானே இருக்குது. இன்னும் நம்ம பீரோவை தானே நம்பிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம காசு கொடுக்க வேண்டியவங்க தானே நம்பிட்டு இருக்கோம், இன்னும் நம்மளுக்கு வந்து வாக்கு கொடுத்த மனுஷங்களை தானே நம்பிட்டு இருக்கோம். இன்னும் நீ இதோ நான் சொல்லும் தேசத்துக்கு நடந்து போ அப்படின்னு நம்மளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொன்னால் நம்ம நடந்து போவோமா? இதோ பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நடந்து போவோமா? இதோ உன்னை எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே உன்னை ஒரு அதிகாரியாக்குவேன், நீ பார்வோனுக்கு தகப்பனா இருப்பாய் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் இந்த கொஞ்சம் கஷ்டமான காலத்தை நம்மளால் கடந்து போக முடியும். தேவன் நிச்சயமாய் நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கணும், நம்மளுடைய பிள்ளைமையை வந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த கொஞ்ச காலம் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும்னா நம்மளோட கூட இருக்கிற ஆண்டவர், ஆனால் அதை நம்ம விசுவாசம்
யோபு பேதுரு மாதிரி ஆண்டவர் வந்துட்டு நம்ம முன்னாடி தான் இருக்கிறாரு. ஆனால் பெருங்காற்று, கடல், அந்த மாதிரி கஷ்டம் வரதான் செய்யும். நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் எல்லாம் ஏந்திரிச்சு கண்ணு மூடி யோசிச்சு பார்ப்போம். நம்ம விசுவாசிக்கிறோமா? என் பிள்ளையே, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. ஆமா ஆண்டவரே, குனிந்து தூக்கினீரே ஆண்டவரே. ஆண்டவரே, பெரியவனாக்கினீரே. அந்த விசுவாசம் இல்லாத பேதுரு, கர்த்தாவே, அந்த அலையிலே மூழ்கும் போது தேவனே அவனை குனிந்து தூக்கினீரே ஆண்டவரே. இதோ அவனை பெரியவனாக்கினீரே. கர்த்தாவே, யோபை உயர்த்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த தேவன், யோசேப்பை பார்வோனுக்கு தகவலாக்கின தேவன், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடன் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் கனவு காணும் போது, யோசேப்பு கனவு காணும் போது நீர் அவனோடு கூட இருக்கவில்லை ஆண்டவரே. ஆனால் அவன் கஷ்டப்படும் போது நீர் அவனோடு கூட இருந்தீர் கர்த்தாவே. நாங்கள் கஷ்டப்படும் போது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே, காற்றும் கடலும் இறையும் போது தேவனே, கர்த்தாவே,
நீர் அந்த படகிலே பின்னாடி படுத்து உறங்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அடக்கி போடும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையாயம் எல்லையால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். சவுல் எவ்வளவு பெரிய ராஜா. சிறு வயது முதல் அவன் யுத்தம் செய்து வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரே ஒரு கோலியாத்தை கொன்றான். மொத்த ஜனங்களும் என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏனால் அந்த வெற்றியை கொடுத்தவர் ஆண்டவர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவ ஜனமே, ஜெயமோ கர்த்தரால் வரும். உன்னை தாவீதை போல பிரித்து எடுத்த ஆண்டவர் சவுலை பார்க்கிலும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை போல பிரித்து எடுத்த ஆண்டவர் அந்த 10 சகோதரரும் காடில் விழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை போல பிரித்து எடுத்த ஆண்டவர் உனக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாய் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே. உடைய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. தேவ தூதர்கள் ஒன்றும் ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. சகல துதியும் கனமும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை நான் ஜீவனை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.